அடையாளப்படுத்துகிறோம். நமக்கே என்ன குழப்பம் வந்ததுன்னா, தொடக்கத்தில் இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறப்போ தூசியை தனியாகவும் மாமண்டூர் குடைவரைகளை தனியாகவும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து தெரியல நமக்கு. நேற்று நைட்டு ஒரு மணி போல தான் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குதுன்றதே தெரிஞ்சுது. அதனால் வந்து சிக்கல் தான் இது. நிறைய பேர் குழம்பி போகிற இடம் இதுதான். தூசி வேறு மாமண்டூர் வேறுன்னு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த இடம் கரெக்டாக பார்டரில் இருக்குது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வர இடம் இது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப வரலாற்றில் முக்கியமானதாக நம்ம சொல்கிறோம்னா, சங்க காலம் தொட்டு விஜயநகர காலம் வரைக்குமான தரவுகள் இந்த மலை சுற்றி மட்டுமே இருக்குது. நம்ம இந்த குன்றுகளை பார்த்தோம் இல்லைங்களா, வழி ஃபுல்லாக இதில் முழுமையாகவே இருக்குது. சங்க காலம் சம்மந்தமாக தமிழ் கல்வெட்டு இங்கே இருக்குது. பல்லவர் காலம் சம்மந்தமாக இந்த குடைவரை கோயில்கள் இருக்குது. அதே போல் சோழர் கால கல்வெட்டுகள் இங்கே இருக்குது. விஜயநகர காலத்தில் இந்த ஏரி புனரமைக்கப்பட்டு அதே போல் அந்த ஏரியை புனரமைச்சதுக்கான செய்திகள் எல்லாமும் கல்வெட்டில் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. ஒரு வரலாற்றினுடைய தொடக்கத்திலிருந்து அதனுடைய தற்காலத்துக்கு நெருக்கமான ஒரு பீரியடு வரைக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா இந்த தூசி மாமண்டூர் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. அதனால தான் இந்த இடத்த நாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயன்படுன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ முதல்ல தமிழ் கல்வெட்டு என்ன தகவல்? ஆக்சுவலாக தமிழ் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா, இந்த மலையில் மேலே ஒரு குன்றில் ஒரு ஓரமாக கொத்தி வச்சுருக்குறாங்க. அது சரியாக எங்கே இருக்குதுன்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, எந்த பாறையில் இருக்குன்ட்டு. அந்த கல்வெட்டு ஒரு படுக்கை கொடுத்த செய்தியை சொல்லுது. அந்த ஜெயின் பெட்டும் இன்னும் மேலே இருக்குது. ஒரு சமணப்படுக்கையும் மேலே அதை செஞ்சுருக்கிறாங்க. அதை கொடுத்தவன் வந்து கனிமான்கிற அரசன். அந்த கல்வெட்டு செய்தி என்னென்னா, கனிமான் தேனூர் தந்த கோன் குன்று ஆசி செய்தான் தசன் சிறுவன் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு. இந்த 4வது வரி வந்து இந்த மண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் சிதஞ்சு போயிருக்குது. அங்கே என்ன வந்திருக்கலாம் அப்படிங்கிற குறிப்பு யாருக்கிட்டையுமே இல்லை. ஸோ அதனால் இதை வன் அப்படின்றதான் படிக்கிறாங்க. இந்த தசன்றதை தச்சன்னு படிக்கிறாங்க. நாகசாமி சார்லாம் தச்சன்ற மாதிரி பொருள் எடுத்துக்கிறாரு. இந்த கனிமான் அப்படிங்கிறவன் சங்க காலத்தை சேர்ந்த ஒரு சிற்றரசனாக இருக்கலாம். ஸோ இந்த கல்வெட்டு கிபி 2. ஏன் அது ரொம்ப முக்கியம்னா, அந்த சங்க காலத்தை சேர்ந்த சிற்றரசர்கள் பற்றி பேசக்கூடிய கல்வெட்டுகள் ரொம்ப கம்மி. நம்ம அதியமான் பற்றி பேசக்கூடிய ஜம்பை கல்வெட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் இது ஒரு ரொம்ப முக்கியமான கனிமான்ற அரசனை பற்றி பேசுது. இன்னொன்று, இந்த அரசன் யார் அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. இந்த தேனூர் தந்த கோன் அப்படிங்கிறது தேனூருங்கிற இடத்தை வென்ற அரசன் அப்படிங்கிறது பொருள். கோன்னா அரசன் நமக்கு தெரியும். ஸோ தந்தங்கிற சொல்லுக்கு கைப்பற்றிய, வெற்றி பெற்றன்ற மாதிரியான பொருள்களும் சொல்கிறாங்க. அப்போது கனிமான் என்கிற அரசன் தேனூரை வெற்றி கொண்டவன். குன்று அவனுடைய குன்று இது. இந்த குன்று மொத்தம் அவனுக்கு உரியது. அந்த குன்று ஆசி செய்தான் தசன். அவனுடைய ஆட்சிக்குட்பட்ட இல்லை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இந்த குன்றில் இருக்கக்கூடிய ஒரு படுகை அவன் சொல்லி ஒரு தச்சனால் செய்விக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த தசன் தச்சன்னு படிக்கக்கூடிய இடம். இந்த சிறுவன் அப்படின்னு போட்டிருக்கிறது அந்த தச்சனுடைய பேராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது என்ன பேராக இருக்கலாங்கிறது இன்டர்பிரேஷன் வைக்க முடியல. இந்த கனிமான் அப்படிங்கிற அரசன் ஒருவேளை கல்வர் கோமான் புள்ளியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டுரையில் ஒரு ஆய்வு சொல்லுது. இதுனா அதே தானே, இது கல்வர் கோமான் புள்ளி அதே தான், அவனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்வெட்டு வந்து முக்கியமானதாக திரும்ப திரும்ப சொல்லப்படுறதுக்கான காரணம் இந்த ஒரு தச்சன் அப்படிங்கிற இதுவும் அவனுடைய பேர் வர்றதும், அது போலவே ஒரு சிற்றரசனுடைய பேர் இருக்கிறதுனாலே நம்ம இதை முக்கியமாக சொல்கிறோம். இது வந்து சங்க கால தொடர்பு கிபி 2 தமிழ் எழுத்து வரி வடிவத்தில் இருக்கிறதுனால நம்ம அது உறுதியாக சங்க காலம்னு நம்ம வரையறுத்து சொல்லிட முடியும். அந்த எழுத்து முறையில் கூட அது பிராமியில் கொஞ்சம் மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை வச்சிருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அது காலகட்ட வளர்ச்சியில் தொடக்க கால பிராமியிலேருந்து கொஞ்சம் மாறி வருது, தமிழிலிருந்து மாறி வர காலகட்டன்ற மாதிரி பேசுகிறாங்க. பல்லவர் கால தொடர்புன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா வெளிப்படையாகவே நமக்கு தெரியக்கூடிய இந்த குடைவரைகள் 4. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தூசி ஒரு தூசி மாமண்டூரில் இந்த நமக்கு மாமண்டூர் ஒரு பார்ட்டு, தூசி இல்லைன்னா இந்த நரசமங்கலம்னு சொல்கிறோம் இந்த பார்ட்டை. 2 பார்ட்டாக இருக்குது. 2 பார்ட்டில் முதல் 2 குடைவரை நம்ம அங்கே வழியில் பார்த்தோம் இல்லைங்களா, அது அடுத்த 2 குடைவரை மொத்தம் 4ஆக சொல்கிறோம். 4வது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க. முதல் 2 குடைவரையில் தான் நமக்கு கல்வெட்டுகள் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து கிரந்த கல்வெட்டு. இது வந்து 1ஆம் மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டு. இது இவனுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு பெயர்களையும் விருது பெயர்களையும் அவனுடைய ஆர்வத்தையும் பதிவு பண்ணுற ஒரு கல்வெட்டு. நாம் கண்டிப்பாக படிச்சிருப்போம். 3rd BA படிக்கிறப்போ மக்தவிலாச பிரகசனமும் பகவத் அஜ்ஜுகமும் கண்டிப்பாக படிச்சிருப்போம். அது அவன் தான் எழுதுனாங்கிற செய்தி வந்து இந்த கல்வெட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த செய்தியை சொல்லக்கூடிய கல்வெட்டாகவும் இது இருக்குது. ஸோ இதை பற்றின அந்த ஒரு வரியை மட்டும் நான் வாசித்து காட்டணும்னு நினைக்கிறேன். முதல் குடைவரையில் உள்ள மகேந்திரவர்மனின் கல்வெட்டு அவன் ஆடல் பாடல்களை உடைய கந்தர்வ சாஸ்திரத்தில் தேர்ந்தவனாக
இருந்தான் என்பதும், பக்த விலாசம் மற்றும் பகவதச்சுகம் முதலிய நகைச்சுவை நாடகங்கள் உள்ளிட்ட பல நாடகங்களை இயற்றியவன் என்பதும், இவனுடைய நாடகம் வால்மீகி வர்ணித்தபடி பரதனை நாயகனாக கொண்டது. மற்றொன்று அவையில் பாஞ்சாலியின் ஆடை களைவதை கருவாக கொண்டது ஆகும். இவன் இசைக்கருவிகளிலும் தேர்ச்சி பெற்றவன். இவனது பட்டப்பெயர்களான நித்திய வினீதம், அது ஒரு பேர், சத்யசந்தன் மற்றும் சத்ருமல்லன் ஆகிய விருது பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்குடைவரை தெற்கு கீழ்ப்பகுதியில் இசையை குறிக்கும் ஒரு வரி கிரந்த கல்வெட்டும். இந்த சா இந்த சொரங்களை பற்றி எனக்கு தெரியல. ஸோ இந்த தரவும் அதில் இருக்கின்ற மாதிரியான குறிப்பை கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 குடைவரையும் பல்லவர்களுடைய ஒரு முக்கியமான தரவு கொடுக்குது. ஸோ இந்த கல்வெட்டினுடைய செய்தி இது. அது மட்டும் இல்லாமல் பராந்தகனுடைய கல்வெட்டும் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 2வது குடைவரையில் இருக்கலாம். சோழருடைய கல்வெட்டும் இதில் இருக்குது. பராந்தகனுடைய கல்வெட்டு ஒரு 46 ஆடுகளை கொடையாக கொடுத்த மாதிரியான அளித்த செய்திகளை பேசுது. 2 சோழர் கல்வெட்டு இருக்குது. ஒன்று பராந்தகன், இன்னொன்று எனக்கு தெரியல. ரெண்டுமே ஒன்று 46 ஆடுகளை கொடுத்த செய்தியை சொல்லுது. இன்னொன்று திருவண்ணாமலையை சேர்ந்த வியாபாரி ஆடுகளை கொடையாக கொடுத்தான்ற மாதிரியான செய்திகளை சொல்கிறாங்க. 46 கொடுத்தவன்ற பேரில் ராமன் அப்படின்ற ஒரு பேரும் சேர்ந்து வருது. ஏதோ சம்திங் இதில் கொடுத்துருப்பாங்க. இதை பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். ஸோ தகவல் வேணுன்றவங்க இதை கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கலாம். ஸோ சோழர் கால தொடர்பு அது. இன்னொன்று மேலே வர்றப்பே சொன்னால் நமக்கு மேலே ஒரு சிவன் கோயிலும் அதே போல் ஒரு பைரவருடைய கோயிலும் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் 6 கல்வெட்டு இருக்கிற மாதிரி தரவு கொடுக்குறாங்க. அது எல்லாமே பின்னாடி மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ பண்ண பெயிண்டிங்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஏரி சித்திரமேக தடாகம்னு சொல்லப்படக்கூடிய ஏரி. அந்த ஏரி சித்திரமேக தடாகம்னு சொல்லப்படக்கூடிய செய்தியையும் சோழர்களுடைய கல்வெட்டு பதிவு பண்ணியிருக்குது. அதே போல் இந்த குடைவரை உத்திரவாளீஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுற செய்தியும் அந்த குடைவரை அந்த சோழர்களுடைய கல்வெட்டு பதிவு பண்ணுது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது குடைவரையில் அந்த கல்வெட்டை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான வரலாற்று பின்னணி. அந்த சித்திரமேக தடாகம்னு நம்ம அந்த ஏரிக்கு பேர் வந்ததுக்கு காரணம் மகேந்திரவர்மனுக்கு இருக்கக்கூடிய விருது பேர், அவனுடைய பேர் அடிப்படையை வச்சு கூட வந்திருக்கலாம். சித்திரகார புலி அடிப்படையில் கூட வந்திருக்கலான்ற மாதிரியான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதே போல் வைரமேக தடாகம் இன்னொன்று நம்ம போகிற வழியில் இருக்குது. ஸோ அதை அவர் காட்டுவார். ஸோ அந்த மாதிரியான அடிப்படைகளில் இது ரொம்ப முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. நாயக்கர் கால தொடர்பு என்னென்னா, சென்னப்ப நாயக்கர்ன்ற பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய பையன் வெங்கடப்ப நாயக்கர் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரியை பாலாற்றினுடைய நீர் வரணுங்கிறதுக்காக அதை சீரமைச்சு அதை கொஞ்சம் செறிவுபடுத்தின மாதிரியான கல்வெட்டு செய்திகளையும் உள்ளே கொடுத்துருக்குறாங்க போல். அதனுடைய முக்கியமான அம்சம், அந்த தரவுகளை அவர் 3 மொழியில் பதிவு பண்ணியிருக்காரு. ஒன்று தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம், இன்னொன்று தெலுங்கு. ஸோ இந்த மாதிரியான அடிப்படைகள்லையும் அந்த கல்வெட்டை அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால் நாயக்கர் காலத்துலேயும் ஒரு முக்கியமான ஒரு இடமா இது இருந்திருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மேலே பார்க்குற சங்ககால தொடர்பாக இருக்கட்டும், இங்கே பார்க்கக்கூடிய இந்த பல்லவர் கால தொடர்பாக இருக்கட்டும், இங்கே நாயக்கர் கால தொடர்பாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வருஷம் ஹிஸ்டாரிக்கலுடைய அந்த டாக்குமெண்டேஷனாக இந்த இடம் மட்டுமே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடம் அவ்வளோ ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த குடைவரைன்ற அமைப்பை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பாறையை குடைஞ்சி செய்கிறது தான் குடைவரை. இந்த குடைவரை அப்படிங்கிறது ஏன் நம்ம பல்லவர்கள் தான் ரொம்ப முக்கியமாக பேசுகிறோம்னா, இவன் தான் கடின பாறைகளை வச்சு பண்ணியிருக்கிறான். ஹார்ட் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய அந்த வகையை வச்சு பண்ணியிருக்கிறான். குடைவரை அப்படிங்கிற கான்செப்ட் அசோகருடைய பீரியட்லேயும் இருந்திருக்குது, நம்ம சாளுக்கியருடைய பீரியட்லேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அம்பை மணிவண்ணன் பதிவு பண்ணுறாரு 1200 குடைவரைகள் இருக்கிறதாகவும், அதில் ஒரு 900 குடைவரைகள் பௌத்த சார்புடைய இல்லை தொடர்புடைய குடைவரைகளாகவும், மீதி இருக்கக்கூடிய 300 சமண இந்து கோயில்களுடைய இல்லை அந்த சமய தொடர்புடைய குடைவரைகளாகவும் இருக்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ இவனுடைய இதுதான் யூனிக்னா, இவன் தான் தமிழ்நாட்டில் முதல்ல குடைவரைன்ற ஸ்டைலை கொண்டு வரான். முதலாம் மகேந்திரவர்மன். அது நமக்கு தெரியும். செங்கலின்றி காரையின்றி உலோகமின்றி செய்வித்த குடைவரை, சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேருக்கும் செஞ்ச குடைவரை நான் தான் முதல்ல பண்ணுறேன் அப்படிங்கிற ஆவணமாக மண்டகப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான ஸ்டைலுக்கு அப்புறம் கண்டினியூவேஷனாக இது எல்லாமே பார்க்குறோம். ஸோ இந்த குடைவரை பல்லவர்கள் முதல்ல தொடங்கினது இல்லை, பிள்ளையார்பட்டி குடைவரை பாண்டியர்களுடைய தான் முதல்ல வந்ததுன்ற கருத்தை ராஜவேலு சார் பதிவு பண்ணுறாரு. ஸோ அது ஆய்வுக்குரிய செய்தி. இப்போது குடைவரைக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்ம இந்த இடத்த பார்க்க முடியும். வேறு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் கேட்கலாம். முழுசாக தெரியாது, வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் பகிர்ந்துங்க.